அமெரிக்காவை சார்ந்த கிறிஸ்தவர் ஒருவர் புகழ்பெற்ற ஒரு கட்டடத்தில் இருந்த சாத்தான் சிலையை கீழே தள்ளிவிட்டு அதன் தலையை துண்டாக்கி கீழே வீசி எறிந்திருக்கும் சம்பவம் உலகளவில் மிகுந்த பேச்சு பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஐயோவா நகரத்தில் ஐயோவா கேபிட்டல் பில்டிங் என்ற ஒரு பழங்கால புகழ்பெற்ற கட்டடம் உள்ளது. இதில் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சாத்தான் சிலை மற்றும் அதனை வழிபடுவது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருந்தனர். இது குறித்து கேள்விப்பட்ட முன்னாள் கடற்படை வீரரான மைக்கேல் கேசடி என்ற நபர் அந்த கட்டடத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த சாத்தான் சிலையை கீழே தள்ளிவிட்டு அதன் தலைப்பகுதியை துண்டாக்கி கீழே வீசினார். மேலும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான், ஆகவே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் என்ற வசனத்தையும் மேற்கோள் காட்டி பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் மீது தற்போது வழக்கும் தொடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கட்டிடத்தில் சாத்தானின் சிலையை வைத்தவுடன் அதை பார்த்து கொதித்தெழுந்து அதனின் தலையை வெட்டி வீசிய கிறிஸ்தவருக்கு தற்போது உலகளவில் இருந்து ஆதரவுகள் பெருகிக் கொண்டே வருகிறது. இந்த சம்பவம் உலகளவில் பெரும் பேச்சு பொருளாகவும் மாறியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.